ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபோ ஒன் வீல்ஸ். இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு ராக்கி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஏர்ட்ரை கிளே எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் அவுட் பண்ணதுக்கப்புறம் குக்கி கட்டர் இருக்கு இல்லையா, அதில் ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிறதுல இந்த 6 பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி குக்கி கட்டரை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 4 ஃப்ளவர்ஸ் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம இதில் வந்து 2 ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ராக்கி பண்ண போகிறோம், இன்னொன்று வந்து இயர்ரிங்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி 4 ஃப்ளவர்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். மீதி இருக்கிற அந்த கிளேல வந்து குட்டி குட்டி ஸ்டட்ஸ் மாதிரி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ தட் வந்து நம்ம அந்த ஹேங்கிங் பண்ணும்போது அந்த கம்பலுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, 2 ராக்கி பண்ண போகிறேன், ஒரு 2 வந்து பூ வந்து ஃப்ளவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, நம்ம ஃப்ளவர் பண்ண போகிறதுல வந்து சிங்கிள் பஞ்ச் பண்ணிக்கலாம், ராக்கி பண்ண போகிறதுல வந்து டபுள் பஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த பூவில் வந்து 2 சைடுமே வந்து பஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ப் டூல் லைக் பின்னு இல்லை டூத் பிக், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ப் டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா பஞ்ச் பண்ணிட்டோம். பஞ்ச் பண்ணி அதை காயட்டும். மீன்வைல் வந்து இந்த மாதிரி ஸ்டட்டோட பேக் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துட்டு நம்ம ஸ்டட்டுக்காக இந்த மாதிரி கிளேல வந்து 2 செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயுமே வந்து பஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் வந்து ஹேங்கிங்ஸ் தான் பண்ண போகிறோம். அதனால வந்து அதோட பேக் சைடு வந்து இப்போ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேக் ஸ்டட் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி ஒட்டிடலாம். ஸோ ஒட்டும்போது வந்து நம்ம பஞ்ச் பண்ண அந்த பஞ்ச் ஹோலுக்கு மேலே வந்து ஒட்டிக்கோங்க ரெண்டுத்துலேயுமே வந்து. ஸோ தட் வந்து நம்ம அந்த ரிங் போட்டு கீழே ஹேங்கிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து அதோட பேக்கில் போடுறோம் இல்லையா. ஸோ ஸ்டட்டோட பேக்ஸ் இது ரெண்டுமே வந்து நமக்கு இது எல்லாமே வந்து நமக்கு ஷாப்ஸில் அவைலபிலிட்டி இருக்குது, நம்ம வாங்கிக்கலாம். இப்போ ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுடைய ஸ்டட் இப்படி தான் இருக்கும். ஸோ மீன்வைல் வந்து இந்த க்ளூ வந்து நல்லா காயட்டும். அதுக்குள்ளே வந்து நம்மளுடைய ராக்கி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 2 ராக்கி பண்ண போகிறேன்னு சொன்னீங்க. ஒன்று வந்து என்னோடய பிரதருக்காக, இன்னொன்று வந்து நம்ம கோனிக்காக. ஸோ இந்த ராக்கி வந்து நம்ம 2 சைடு பஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளவர்ஸ் எடுத்து ராக்கி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி. ஸோ இப்போ இதில் வந்து ரெட் கலர் பண்ணிக்கலாம். அதாவது ராக்கி பண்ண போகிற ஃப்ளவர்ஸில் வந்து ரெட் கலர் பண்ணிக்கிறேன். 2 ஃப்ளவர்ஸுமே சேம் கலர், இல்லைன்னா கோச்சிப்பாங்க 2 பேரும். அதனால இதில் வந்து ரெட் கலர் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருந்த ராக்கி வந்து எங்கே வச்சுட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதனால வந்து மறுபடியும் வந்து அவசரமாக உட்காந்து இந்த ராக்கி ரெடி பண்ணேன். அடுத்தது வந்து நம்ம ஸ்டட்டு பண்ண போகிறோம் இல்லையா, இயரிங்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து நான் நியான் பிங்க் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நியான் பிங்க் கலர் வந்து வித் கோல்டு காம்போவோட ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால வந்து நியான் பிங்க் வந்து ரெடி அதுக்கு பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ ராக்கிக்காக வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த மாதிரி சின்ன ரிங்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ரிங்கில் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம உள்ளன் த்ரெட் எடுத்து இந்த ரிங்கில் வந்து நல்ல ஒரு நாட் போட்டுக்கணும். நாட் போட்டு அதுக்கப்புறம் இந்த ரிங் இருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி பஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஃப்ளவரில் வச்சு கிளிப் பண்ணிடணும். அந்த பஞ்ச் ஹோலில் வச்சு நல்லா கிளிப் பண்ணிடணும். அதே மாதிரி 2 சைடுமே வந்து நம்ம ரிங்கை மாட்டி உள்ளன் த்ரெட்டை வந்து அந்த ஃப்ளவரோட கிளிப் பண்ணிடணும் இந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ராக்கி வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து அதை வந்து நம்ம பின்னல் மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ தட் வந்து நம்மளுடைய ராக்கி வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா. அடுத்ததாக வந்து இயரிங்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஸ்டட்டுக்குமே வந்து நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதே மாதிரி வந்து இதில் ரிங்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். ரிங்ஸ் எடுத்துகிட்டு நம்ம பஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த ஹோலில் வந்து இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு லாங் பைப்பிங் இது மாதிரி கிடைக்கும் நமக்கு, அதை வாங்கி இதோட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து நமக்கு அது ஒரு லாங் இயரிங் மாதிரி அழகாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இதை அட்டாச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. எங்கிட்ட வந்து அந்த பஞ்சிங் டூல் இருக்கு இல்லையா, இந்த டூல் இருக்கு இல்லையா லைக் நோஸ் பிளேயர், அது வந்து எங்கிட்ட இல்லை. அதனால வந்து சிசரை வந்து அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ ஸ்டட்டில் வந்து நம்ம அதே மாதிரி ஒரு ரிங் போட்டுட்டு இந்த ஹேங்கிங்கோட கிளிப் பண்ணிடலாம். ஸோ தட் நமக்கு இந்த இயரிங்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ தெரியுதுங்களா, இந்த மாதிரி வந்து இது ரெண்டுத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
இந்த ரிங்கை ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்து நான் சிசர் இருக்கு இல்லையா, சிசரை வச்சு இப்படி ஓப்பன் பண்ணோன்னா அது ஓப்பன் ஆகிக்கும். இப்போ ஸ்டட்டில் வந்து போட்டாச்சு. பாருங்க நம்மளோட இயரிங்ஸ் வந்து அழகாக இருக்கு இல்லையா? ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து சும்மா அவுட்லைனுக்கு மட்டும் லைட்டாக வந்து கார்னர்ஸில் வந்து கோல்டு கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய இயர்ரிங்ஸும் ராக்கியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் see you all. Bye bye.